decimal, binary, octal, and hexadecimal numbers. Okay, so let's move into the number system. One number system. அப்படினா என்ன அப்படினு நம்ம பார்ப்போம். Okay, then we will proceed further. Okay, so right. Then what is a number system? So முதல்ல number systemனா என்ன? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படினா we will get into the types of number system. Okay, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படினா types of number system என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். Okay, so number systems are a way to represent quantities using a fixed set of symbols. It's a symbol. Okay, it's a general explanation. Okay, the value of each digit depends upon its position. This is called positional notation. So, for example, ஒரு வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 345. ஸோ 345 அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ 5 ones 4 tens and 3 hundreds அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can split it and write. ஓகே, இது நம்ம வந்து சின்ன கிளாஸஸ்ல லோவர் கிளாஸஸ்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நம்பர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா படிச்சிருப்போம். ஓகே, ஸோ தட்ஸ் தி ஐடியா பிஹைண்ட் தி நம்பர் சிஸ்டம். ஸோ வேல்யூ ஆஃப் ஸோ டிஜிட்டல் பொசிஷனை பொறுத்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட வேல்யூஸ் வந்து எனக்கு இருக்கும். ஓகேங்களா, தென் வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் மீன்ஸ் 0 to 9 தான் என்ன ஆகும்னா வேரியஸ் வந்துகிட்டே இருக்கு. பட் depending upon the types of numbers we have limitation for its usages. Okay, so ஒவ்வொரு types of numberும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நமக்கு யூஸ் ஆயிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா we will just discuss what is in by what are different kinds of numbers and what are the numbers we have. Okay, so let's discuss that. Okay, right. So first வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற base 10 numbers. So base 10 number is nothing but a decimal number. ஸோ நம்ம டெய்லி லைஃப்ல எவ்ரிடே அர்த்தமெட்டிக்ல ஒரு கால்குலேஷன் கணக்கு பார்ப்போம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் தான் பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல். ஓகே, நெக்ஸ்ட் வி ஹவ் பைனரி நம்பர். ஸோ பைனரி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பைனரி பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஸோ பைனரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஜிட் தான், இஸ் 0 and 1. அதே மாதிரி ஆக்டல் நம்பர் அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அது இல்லாமல் கோபால்ட் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தது. அதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வி யூஸ் ஆக்டல் நம்பர்ஸ். அதில் 8 நம்பர் இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி ஹாவ் பேஸ் 8. ஸோ 0லேருந்து 7 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் இட் அஸ் அ ஆக்டல் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் அண்ட் கலர்ஸ் அண்ட் மெமரி லொகேஷன் நம்ம கொடுக்கறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் யூசிங் தட். ஓகே, ஸோ வி ஆர் யூசிங் தட். ஸோ தட்ஸ் வை வி ஆர் யூசிங் ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா so it takes very shorter memory compared to the other types of number systems. Okay, அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we started using in the microprocessors. So அதை further develop பண்ணி தான் we have current processors. Okay, so these are the 4 types of the number systems which we have. Okay, so next we have a decimal number. So we have a decimal number. So decimal number, here we have a decimal number. So இதில் பார்த்தோம் அப்படின்னா we will be having 42. ஓகே, 42 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமல் நம்பரை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா 4 into 10 power 1 and 2 into 10 power 0 which is 40 plus 2 which is 42. அண்ட் ரியல் லைஃப்ல எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மணி, டைம் பார்க்கறதுக்கு, அதே மாதிரி கவுண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் வேல்யூஸ் பண்ணுறதுக்கு, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are using this decimal numbers. ஓகே, ஸோ அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அகைன் 0 to 9 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா we will be having numbers. அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 நம்பர்ஸ் இருக்கும். 0 1 2 3 4 5 6 7 8 9. So we will be having 10 numbers. So these are the valid digits. Okay, so then we will be having a binary number. So binary numberல ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இட்ஸ் a ரெண்டு வேல்யூ தான் அங்கே இருக்கும், which is zeros and ones. So these are the valid digits. So real world எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா we are using that in the CPU logic and RAM, all digital processings தான் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பைனரியில தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். we have only 2 digits, 0 and 1. அண்ட் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதை பைனரியிலேருந்து நீங்கள் டெசிமலுக்கு மாற்றணும்னு வச்சிங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டை 2 power 0, செகண்ட் டிஜிட்டை 2 power 1, தேர்ட் டிஜிட்டை 2 power 2. ஸோ அந்த மாதிரி அந்த நம்பரோட அந்த டிஜிட்டோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ தென் வில் பி கெட்டிங் தி டெசிமல் ஈக்குவலன்ட் ஃபார் தி கிவன் பைனரி நம்பர். ஓகே, ஸோ எந்த பைனரி நம்பர் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்னா we can convert that. Okay, right. Then we have a octal number. Octal number அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா it's a 8 which is the base 8 number, which is 8 நம்பர் இருக்கும் 0 to 7 வரைக்கும். யூனிக்ஸ் பர்மிஷன் மினி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க
அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 52 பேஸ் 8 இருக்குது அப்படின்னா 5 into 8 power 1 2 into 8 power 0 இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can write it as a 42. ஸோ 52 which is an octal number அதை நம்ம டெசிமலில் எழுதும்போது 42ன்னு வருது சரிங்களா. ஸோ 42 நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், டெசிமலில் எழுதலாம். அதே மாதிரி இதை வந்து பைனரிலையும் நம்ம எழுதியிருப்போம். தென் we are going to write that in a hexadecimal number. hexadecimal numberலையும் நம்ம எழுதுப்போம். ஓகே, ஸோ here we have a hexadecimal number. ஸோ hexadecimal number பார்த்தோம் அப்படின்னா we will be having 42 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2a அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் வேலிட் டிஜிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we will be having 16 digits. ஸோ இட்ஸ் பேஸ் 16. ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ABCDEF இருக்கும். ஸோ வெப் கலர்ஸ், அதே மாதிரி மெமரி அட்ரஸ், மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் மெமரி எடுக்கிற நம்பர்ஸில் இதுவும் சரிங்களா. ஏன்னா இதுதான் ஷார்ட்டஸ்ட் மெமரி, இந்த நம்பர் வந்து ஷார்ட்டஸ்ட் மெமரி எடுக்கும். ஏன்னா 42 மென்ஷன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 2 இல்லை. லென்த்தியஸ்ட் நம்பர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஹெக்ஸாடெசிமலில் சொல்ல முடியும். ஸோ ஒரு ஹெக்ஸாடெசிமலில் டெசிமலை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ ஒன்ஸ் which is a into 16 power 0, a ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 and 2 into 16 power 1, 16 power 1 is 16, so 2 into 16 வந்து பார்த்தீங்கன்னா 32, so it will be hanged as a 42 of base 10. So 42 ஓட hexadecimal equivalent வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2a. Okay, this is what the idea is. So next வந்து பார்த்தீங்கன்னா conversion table. So ஒரு 15 numbers 16 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா I gave you the conversion. So this will be very very helpful. ஸோ பைனரி நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்டல் நம்பர்ஸ், ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் இதை பேஸ் பண்ணி பைனரியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம டெசிமல் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டெசிமல் வந்து இட்ஸ் அ பேஸ் 10, மோஸ்ட் நேச்சுரல் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம இதான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் 10 டிஜிட்ஸ். ஸோ யூஸ்வல் டெய்லி மேத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸில் மோஸ்ட்லி சிபியூஸில் எல்லாமே வந்து பேஸ் 2 பைனரி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்றதுக்கு 2 ஸ்டேட்டை வந்து இது பைனரி பேஸ் பண்ணி தான் சொல்றோம். அதே மாதிரி வந்து we will be having ஆக்டல் நம்பர். ஸோ யூனிக்ஸ் சிஸ்டம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are using this ஆக்டல். ஹெக்ஸாடெசிமல், ஸோ வெப் கலர்ஸ், அதே மாதிரி வந்து மைக்ரோ ப்ராசஸர்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் தி ஓவர்வியூ ஆஃப் யுவர் நம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ இது உங்கள் சிலபஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா we will discuss about the conversion from one number system to another number system. And thank you for watching this video. Thank you and see you in next video.